ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. மாணிக்கவீணாம் உபலாலயந்தீம் அதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சுஸ்ஸவேசாய மங்களம் சுவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளை நாம சிந்தித்து வருகின்றோம். இன்னைக்கு நாம பார்க்கிற சிறப்பான சிந்தனை சிறு தெய்வ வழிபாடு. ஏன் சிறு தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை, நிலைப்பாடு, இதுதான் இறை வழிபாடுன்னு சொல்கிறோம். மனிதனுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வழிபாடு, சிறப்பு வழிபாடு இறை வழிபாடுன்னு சொல்கிறோம். இதில் சிறு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன? இந்த சிறு தெய்வ வழிபாடு எப்படி தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி பெருமளவு மண்டி கிடக்குது. உலகம் பூரா இந்த ஆதிக்கம் கிடையாது. குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இதனோட ஆதிக்கம் மிகவும் காணப்படுது. சிறுதெய்வ வழிபாடு தலை தூக்கி நிற்குது. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த காலங்களில் மக்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருந்தது தான் காரணம். குலதெய்வ வழிபாடே பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற நன்றி பாராட்டும் வழிதான். ஒரு நடுகல்ல நட்டு அதை வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அது நம்முடைய குலதெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த குலதெய்வம் அந்த குலத்தை காப்பாற்றியிருக்கும். அதனால் அதுக்கு நடுகல் நட்டு அதை வழிபாடு பண்ணுறாங்க. எல்லை சாமி வழிபாடு, ஊர்காவல் தெய்வம் வழிபாடு, அப்படின்னு பல வழிபாடுகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். ஊருக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கத்தியோட ஐயனார், கருப்பையா, முனீஸ்வரன் இப்படின்னு தெய்வ உருவங்களை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஷண்மதங்களில் வராது. சிதறி கிடந்த வழிபாடு முறைகளை ஆதிசங்கரர் ஷண்மதங்களாக வகுத்து முறைப்படுத்தினார். ஷண்மதங்களை வகுத்து இதை முறைப்படுத்தி இப்படிதான் வழிபாடு முறைகளை பண்ணணும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு சில வழிபாட்டு முறைகளை அந்தந்த மதத்தினுடைய வழக்கப்படி நடைபெறணும் அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள் அப்படின்னு அவைகளுக்கு உட்பட்டு வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வந்தாங்க. ஆனால் இந்த சிறு தெய்வ வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது அந்த வட்டார வழக்கம், மாவட்ட வழக்கம்னு மாறுபட்டு காணப்படுகிறது. இந்த வழிபாடு முறைகளில் அந்தந்த ஊரில் உள்ள மக்களின் கலாச்சாரம், பண்பாடு இவைகளை சார்ந்து இருந்துச்சு அந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதுக்கு இந்த சிறுதெய்வ வழிபாடு அப்படின்னா நன்றி கடனுக்காக வழிபடுத்தப்பட்டது தான். நன்றி கடன் இன்னும் இல்லை. மூதாதையர்களை நாம் முன்னோர்கள் வழிபாடுன்னு பண்ணுறோம். அது என்ன? நன்றி கடன் தான். அமாவாசை தினங்கள்லையோ இல்லை ஒரு சுரார்த்த காரியங்கள்லையோ திதிகள்லையோ நாம் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது நன்றி கடன் பாராட்டுறது தான். இப்படிதான் இருந்தது. என்ன மாறுச்சுன்னா, சில வருடங்களாக பல சிறு தெய்வ வழிபாடுகள், சித்த புருஷல் வழிபாடுகள், குருமார்கள் வழிபாடுகள்னு மாட்டுக்கு புற்றீசல் மாதிரி கிளம்பிட்டுது. மக்களிடத்துல பார்த்தீங்கன்னா பிரபல்யமாயிட்டுது. ஆடம்பரமா தங்கள் இஷ்டத்திற்கு எந்த வழிபாடு முறைகளும் இல்லாம வழிபாடுகளை மக்கள் பெருக்கிக் கொண்டே செல்கின்றார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். இதோட முடிவு என்ன? செலவு தான். கமர்ஷியல் ஆயிட்டுது. மனிதனை தெய்வமாக்குகிறார்கள். இதுதான் சிறுதெய்வ வழிபாடு. சித்த புருஷர்கள் யார், அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பாதையை பார்க்காம அவர்களையே மக்கள் வழிபாடா செய்ய தொடங்கிட்டார். சித்த புருஷர்கள், மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி நடந்துக்குங்க, அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காதீங்க, எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாருங்க, பசித்தோர் முகம்பார், இப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு சித்த புருஷர்கள் சொல்லியிருக்காங்க, மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன வழிபாடு பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் சொன்ன வழியெல்லாம் பின்பற்றாம அவர்களையே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
அவர்கள் சொன்ன வழியை பின்பற்றி இறையருளை சந்தியுங்கள், இறை சிந்தனைக்கு போங்க, இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு வழிகாட்டினாங்க. வழிகாட்டினவனையே தெய்வமாக்கி கொண்டாடுறது தமிழ்நாட்டில் தான். அவங்களுக்கே கோயிலை கட்டி அப்படியே வழிபாடு பண்ணுறது. அப்போது அவர்கள் சொன்ன வழியை யாரும் பின்பற்றவில்லை. மக்களுடைய எண்ணங்கள் பல விதத்தில் விஸ்வரூபம் எடுக்குது. தெருவுக்கு தெரு சித்த புருஷர்கள் கோயில், கோயில் கட்ட வேண்டியது, அங்கே அன்னதானம் போட வேண்டியது, குருமார்களுக்கு வியாழக்கிழமை பஜனை, இப்படி வழி தெரியாம வினயாகாரம் பண்ணி கொண்டு வரான். இவைகள் மனிதனை நெறிப்படுத்தும் வழியில இல்லை, பொருள் விரயம்தான், பொருள் வியாபாரம், கமர்ஷியல் பொருள் விரயம், கால விரயம், கூட்டம், கும்பல், ஆர்ப்பாட்டம், எளிமையின்மை, இதுதான் அங்கே கோலோச்சித வழியை மனித நேயத்திற்கோ குருமார்கள் சொன்ன வழியையோ அல்லது அவர்கள் காட்டிய வழியை யாரும் பின்பற்றதில்லை. அங்கே ஆடம்பரமான ஒரு ஏற்பாட்டை பண்ணி அந்த இடத்துல விஸ்தீரணமாக செயல்பட்டு வரான் மனிதன். மகான்கள் சித்த புருஷர்கள் காட்டிய வழியில் நடக்க முயற்சிக்காம அவர்கள் சொன்ன சிறப்பான வழிகளை இளைய தலைமுறைக்கு கொண்டு போகாம அதுக்கு வழிவகுக்காம வீண் ஆடம்பர சம்ஸ்காரத்தில் ஈடுபடுறது, அது மகான்களுக்கே பிடிக்காது. ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், உருவ வழிபாடு தேவையில்லை, ஜீவகாருண்யம் பின்பற்றுங்கள், பசித்தோர் முகத்தை பாருங்க, இப்படின்னு உன்னதமான வழிகளெல்லாம் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் காட்டி சென்றார். ஜோதி மட்டுமே உனக்கு வழியை காட்டுன்னு சொன்னார். இப்படி பல வழிகளை அந்த சித்த புருஷர்கள் காமிச்சிருக்கார். அதை யாரும் பின்பற்றல. அதை வருங்கால சந்ததிக்கு கொண்டு போகின்ற முயற்சியும் இல்லை. வள்ளலார் சொன்னது போல கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்ன வழியெல்லாம் பின்பற்றல. அவரை மதித்தோம் அப்படின்னு சொன்னா அவரோட சொன்ன வழியில நாம போகணும். அவங்க சொன்ன வழியை நாம பண்ணினோம்னா வழிபாடு பண்ணிதற்கு சமம். அவங்க சொன்ன வழியில போனோம்னா நம்மளுடைய பாதையானது செம்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு வள்ளலார் படத்தை உருவப்படுத்த பல 1000 ரூபாய் செலவு பண்ணி மலர் மாலைகளை சூட்டி அலங்கார பல்புகளை போட்டு மின்விளக்கால அலங்காரம் பண்ணி ஒளியிட்டி துந்துவி நாதம் அது இதுன்னு முழங்க 4 மாட வீதியிலையும் சப்பரம் கட்டி வலம் வர்றதுனால எந்த பலனும் இல்லை. வீண் ஆடம்பரம் விரயம் தான், வியாபாரம் தான் இங்கே மிஞ்சுது, வேறு ஒன்றும் மிஞ்சாதங்க. இது ஒரு எடுகோள் தான். இது போல பல நடக்குது. இதே போல எல்லா மகான்களுக்கும் பண்றான். இந்த மக்கள் இந்த உண்மையை உணரணும். அவர்கள் வழிகாட்டியது எதற்காக? அவர்களை கொண்டாடணும் ஒரு இடத்துலையும் அவங்க சொல்லவே இல்லை. தெய்வம் ஒன்றென்றிரு உண்டென்றிரு, அதுதான் முதுமொழி. தெய்வம் அது பரம்பொருள், அது எல்லா உயிரினத்திலும் அடையாளம் காண முடியுது. எல்லா வருணத்தாருக்கும் இறைவன் என்பவன் பொதுவான. அவன் புகழ் பாடவோ அவனை நினைத்து கொண்டு செய்யவோ யாரையும் நாம கேட்க வேண்டாம். சைவம் வைணவம் இதிலே இந்து மதமானது அடங்கிடுச்சு. அப்புறம் என்ன சிறுதெய்வ வழிபாடு வேண்டியிருக்கு? சிவன், சக்தி, விஷ்ணு, கணபதி, கார்த்திகேயன், இந்த வழிபாட்டில் எல்லா இந்து மதமும் அடங்கிடும். அப்புறம் சிறுதெய்வ வழிபாடு எங்க? ஆண் தெய்வம் எல்லாம் சிவத்தில் அடக்கம், பெண் தெய்வம் எல்லாம் சக்தியில் அடக்கம். சிவசக்தி ஐக்கிய சுரூபம், அவ்வளோதான், உலகம் முடிஞ்சு போச்சு. சிவன், சக்தி, விஷ்ணு, இந்த மும்முனையில தான் இந்த உலகம் முடிஞ்சிருது. சிவன், சக்தி, விஷ்ணு. அப்புறம் என்ன திருதெய்வ வழிபாடு? திருதெய்வ வழிபாடை பார்த்தீங்கன்னா மக்கள் பலாத்காரமா அதி விமரிசையா செய்யறான். அஷ்டமி வழிபாடு, பஞ்சமி வழிபாடு, அமாவாசை யாகம், மிகும்பல யாகம், இரவுல யாகம் அப்படின்னு மூளைக்கு மூளை மக்கள் அல்லாடுறான். உன்னதமாக முன்னோர்கள் காட்டி வைத்துள்ள அருமையான வழிகள் இருக்கு. ஆலயத்தை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டின ஆலயத்தை பராமரிக்க உதவுங்க. அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றுங்கள். புதிதா யுத்திகளை நீங்களே கண்டுபிடிச்சு வழிபாட்டினை பெருக்கக்கூடாது.
அப்புறம் அதனுடைய பலன் பெறாமல் தவிக்கிறது. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை தெய்வ வழிபாடுகள், நாளுக்கு நாள் சிறு தெய்வ வழிபாடு மிகுந்து வருகிறது. இதன் விளைவு என்னவோ பெரிதா இல்லை. அப்படி இருக்க மனித இனம் காலம் மாறும். பொருள் விரயம்தான் மனசாந்திக்கு வழிவகுக்காது. வழிபாடு தற்கால மக்கள் பார்த்தீங்கன்னா கூச்சல் கூப்பாடு ஆடம்பரம் அப்படி போய் அப்புறம் அடிதடியில் இறங்கி அந்த விழாவையே கொண்டு முடிக்க முடியாமல் தடுமாறி முகம் சுளிக்கிற சூழ்நிலை ஏற்படுது. இப்படி சமநிலை இன்றி சிறுதை வழிபாடுகளை மேற்கொண்டு மக்கள் அல்லாடுறாங்க. எதுக்கு இதை நாம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தெய்வம் அப்படிங்கிறது நாம கொண்டாட வேண்டிய விஷயம்தான். அதை கொண்டாடுறதுக்கு பல விதிகளையும் பல வகைகளையும் இறைவருக்கு கோவில் கட்டி அந்த இடத்துல ஒரு சிறப்பாக செய்ய முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை மட்டுமே நாம செஞ்சா போருமே ஒழிய புதிதாக தெருவுக்கு தெரு நாம் எல்லாத்தையும் கொண்டாடணும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆகையினால புது யுத்திகளை கையாண்டு புது வித்தைகளை கொண்டு காலத்தையும் நேரத்தையும் பொருளையும் வீணாக்காமல் முன்னோர்கள் செய்த வழியில் நாம சென்றோமான இறை அருளானது நிதர்சனமாக நம்ம சேரும் அப்படிங்கிற இந்த சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதா விலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன். இந்த பதிவினை எல்லோருக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.